அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. நான் சொல்ல போகிற இந்த சின்ன சூறாவோ நீங்கள் ஒரு முறை ஓதுனா குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதியை ஓதிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சூறாவை 3 முறை ஓதினால் குர்ஆன் படித்த நன்மை, குர்ஆன் முழுசாக படித்த நன்மை நம்மளுக்கு கிடைக்கும். மாஷா அல்லாஹ். வரக்கூடிய ரமலான் மாதத்தில் இந்த சூறாவை அடிக்கடி ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்க வேண்டும். ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமும் இந்த ஓத வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இரவு தூங்கும் போது 3 முறை ஓத வேண்டும். அல்லாஹ்வின் தன்மைகளை இந்த சூரா அழகாக விளக்குவதால் இதை யார் அதிகமாக அர்த்தம் தெரிந்து நேசித்து ஓதுகிறாரோ அவர்களை அல்லாஹும் நேசிக்கிறான். மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் இந்த சூறாவை அர்த்தம் தெரிஞ்சு ஓதக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அந்த சூறா தான் சூரா இஹ்லாஸ். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நபியே, நீ கூறுவீராக, அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹ் எவரிடத்தையும் தேவையற்றவன். அவன் எவரையும் பெறவும் இல்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. மேலும் அவனுக்கு நிகரார் எவரும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ரமலான் மாதத்தில் டெய்லியுமே இந்த சூறாவை நம்ம ஓதக்கூடியவங்களா இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.